மாநிலங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறந்த மாநில பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாட்டில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் மாநில அளவிலான பல்கலைக்கழகங்களில் சிறந்த பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் தற்போது முதல் இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகமானது பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாநிலங்களுக்கான சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமானது வெளியிட்டுள்ள நிலையில் அதில் முதலிடம் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டது. முதல் ரேங்க் பிடித்து சிறந்த மாநில பல்கலைக்கழகங்களின் வரிசையில் முதலிடம் அண்ணா பல்கலைக்கழகமும் பாரதியாரிடம் 8வது இடத்தையும் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுள்ளது. சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை பட்டியலில் 2 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சென்னை ஐஐடி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் முதலிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பிடித்துக்கும் நிலையில் தற்பொழுது சிறந்த மாநிலங்களுக்கான தரவரிசை பட்டியலினுடைய அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய கல்வி நிறுவனமானது வெளியிட்டது. அதில் மாநிலங்கள் வாரியிலான அந்த ஒரு சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகமானது முதலிடத்தை பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 8வது இடத்தில் பாரதியார் பல்கலைக்கழகமானது 8ஆம் இடத்தை பெற்று சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியலில் அவர்கள் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது முதலிடம் பிடித்திருக்கிறது. பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள், அதே போல இந்த தரவரிசை பட்டியலில் வேற என்ன முக்கியமான விஷயங்களை உற்று நோக்க வேண்டியது இருக்கிறது சுசித்ரா? நிச்சயமாக அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்ற ஒரு பிரிவில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக மெட்ராஸ் ஐஐடியில் தொடங்கி கோவையினுடைய பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரி, சென்னை லயோலா கல்லூரி, அது மட்டுமல்லாமல் அம்ரிதா பல்கலைக்கழகம், சவிதா மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த முறை தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் அவை ஒவ்வொரு பிரிவுகளில் தனித்தனியாக அவை வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த பிரிவில் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகமானது ஒட்டுமொத்த பிரிவில் சிறந்த பல்கலைக்கழகமாக முதல் இடத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில், அதே போல கல்லூரிகளுக்கான பிரிவில் 2 கல்லூரிகள், அதாவது 7ஆம் இடத்தில் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் பெண்கள் கல்லூரியும் 8வது இடத்தில் லயோலா கல்லூரியும் கல்லூரிகளுக்கான பிரிவில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து, அதாவது ஐஐடி மெட்ராஸை பொறுத்தவரை தொடர்ந்து 5வது முறையாக ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடத்தை இந்த முறை ஐஐடி மெட்ராஸ் ஆனது பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பல் மருத்துவத்திற்கான சிறந்த பல்கலைக்கழகமாக, சிறந்த மருத்துவ கல்லூரியாக சவிதா மருத்துவக் கல்லூரியானது சென்னையிலிருந்து தேர்வாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதே போல சிறந்த மாநில பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் தான் முதல் இடத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், 8வது இடத்தில் பாரதியார் பல்கலைக்கழகம் தற்பொழுது தங்களுடைய இடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது வெள்ளூருடைய பிஐடி மற்றும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் மெடிக்கல் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கான சிறந்த தரவரிசை பட்டியலில் சிஎம்சி வெள்ளூரானது 3வது இடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். பல்வேறு கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் இந்த முறை முதல் 10 இடங்களுக்குள் பல்வேறு பிரிவுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல முதல் 10 இடங்களுக்குள்ளாக தமிழகத்தை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் முக்கியமான இடங்களை பிடித்திருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலில் அடுத்து என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது சுசித்ரா? நிச்சயமாக அதாவது ஆராய்ச்சி, பொறியியல், மருத்துவம், நிர்வாக மேலாண்மை, பார்மசி, பல் மருத்துவம், சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த ஒரு அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி நிறுவனமானது, மத்திய கல்வி அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பாரு. அதே போல ஆர்கிடெக்சர் மற்றும் பிளானிங், வேளாண் துறை மற்றும் அந்த துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பட்டியலையும் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வரும் அந்த விழாவில் மத்திய கல்வி அமைச்சகமானது வெளியிட்டு வருகிறது. அதே போல இன்னோவேஷன் பிரிவிலும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது
தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகம் ஒவ்வொரு பிரிவு வாரியாக அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். அதே போல இந்த முறை புதிதாக 3 பிரிவுகளானது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள. அதில் முதலாக ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டி என்ற ஒரு கேட்டகரியும் இந்த முறை இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஓபன் யூனிவர்சிட்டி மற்றும் ஸ்கில்ட் யூனிவர்சிட்டி ஆகிய 3 பிரிவுகள் இந்த ஆண்டு முதல் புதிதாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் கல்லூரிகள் விரிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்களும் பிரிக்கப்பட்டு எந்தெந்த கல்லூரிகள் மற்றும் எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் எந்த பிரிவின் கீழ் சிறந்த இடங்களை பெற்றுள்ள எவை சிறப்பாக செயலாற்றியுள்ளார்கள் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமானது அறிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய விருதுகள் அந்த வழங்கும் விழாவும் டெல்லியில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல மருத்துவ கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் யார் யார் எந்தெந்த இடங்களை பிடித்திருக்கிறார்கள் சுசித்ரா? நிச்சயமாக அந்த மருத்துவ கல்லூரிகளை பொறுத்த அளவில் முதல் இடத்தில் டெல்லியில் உள்ள ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ் டெல்லி ஆனது முதல் இடத்தை பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சண்டிகரனுடைய போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அந்த கல்லூரியானது 2ஆம் இடத்தையும் மருத்துவ கல்லூரியில் பெற்றது. அதே போல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர் 3வது இடத்தில் மருத்துவ படிப்புகள் சிறந்து விளங்கியமைக்காக 3வது இடத்தில் சிஎம்சி வெள்ளூரும், 4வது இடத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பெங்களூருவில் இருக்கும் இந்த ஒரு நிம்ஹான்ஸ் கல்வி நிறுவனமும் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 5வது இடத்தில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஜிப்மர் ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கல்வி நிறுவனமும் 5வது இடத்தில் மருத்துவ பிரிவுகளில் அவர்கள் இந்த ஒரு இடத்தை பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல பல் மருத்துவ பிரிவில் முதல் இடத்தை சபீதா கல்லூரியானது பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சபீதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் இந்த கல்லூரியானது பல் மருத்துவ பிரிவில் முதலிடத்தையும் 2வது இடத்தை மணிப்பால் காலேஜ் ஆஃப் டென்டல் சயின்ஸ் கல்லூரியும் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது ஒவ்வொரு துறை வாரியாக பிரிவு வாரியாக அவர்கள் வழங்கி இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெருவாரியான ஒரு கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, அமிர்தா பல்கலைக்கழகம் ஆகியவை ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தரவரிசை பட்டியலில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர்கள் தேர்வாவது வரைக்கும். அந்த வகையில் இந்த முறை தொடர்ந்து 5வது முறையாக ஐஐடி மெட்ராஸ் முதலிடமும் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல மற்ற கல்லூரிகள் இவை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அதாவது முதல் 100 கல்லூரிகளுக்கான பட்டியல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் மத்திய கல்வி அமைச்சகத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட உள்ளது. இந்த முதற்கட்டமாக வெளியாகிருக்கும் இந்த பட்டியல் தவிர மற்ற கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த தரவரிசை பட்டியலில் சிறந்த கல்வி நிறுவனங்களாக தேர்வாகி உள்ளார்கள், அவர்கள் எந்த ரேங்கில் இடம்பெற்றார்கள் என்ற ஒரு தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மத்திய கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயம் கல்லூரிகளுடைய பட்டியலை பொறுத்தளவில் முதலிடத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்து கல்லூரியானது பெற்றுள்ளது. 2வது அதுவும் டெல்லியில் இருக்கக்கூடிய மிராண்டா ஹவுஸ். குறிப்பாக இந்த கல்லூரிகள் பட்டியலை பொறுத்தளவில் மிக அதிகமாக கல்லூரிகள் என்பது டெல்லியில் உள்ள கல்லூரிகள் தான் தேர்வாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. ஆனால் அதே சமயம் 7வது இடத்தில் தமிழ்நாட்டை குறிப்பாக கோயம்புத்தூரை சேர்ந்த பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் பெண்கள் கல்லூரியும், 8வது இடத்தில் லயோலா கல்லூரியும் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 6வது இடத்தில் சென்ட் சேவியர்ஸ் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மாநில அளவில் பல்கலைக்கழகங்கள்ல தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. பொதுவாக அரசியல் களத்தில் தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கருத்தும் அடிக்கடி வைக்கப்படக்கூடிய சூழல்ல 10 இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. எப்படி பார்க்கலாம் சார்? ரேங்கிங் பாராமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி கரெக்டான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து தரதில்லை. நான் என்ன ரேங்கிங் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஐடி உங்க வந்து பரவாயில்ல ஐடி பவுண்டரி ஐடி பவுண்டரி பட் இவங்க பேராமீட்டர்ஸ் வந்து எதிர்க்க பேராமீட்டர்ஸ் வந்து நாட் அப் டு த லெவல் ஆஸ் பர் இன்டர்நேஷனல் ரேங்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து. இன்னொன்று வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து இப்போ நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு இது வந்திருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெரிய வந்து இன்னும் சிஸ்டம்ஸ்க்கு வந்து நமக்கு நிறைய செக் பண்ண வேண்டியிருக்கு ஒரு பல்கலைக்கழகம் தெரியாது. அண்ட் இது எந்த பேராமீட்டர்ஸ் எடுத்துட்டாங்களோ அந்த பேராமீட்டர்ஸ் இது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி வேணாலும் பாசிட்டிவாகவும் காமிக்கும் நெகட்டிவாகவும் காமிக்கும். நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன்.